அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா. ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு மிகவும் உயர்ந்த ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு அது நீங்கள் அந்த தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி காலபைர பைரவர் வழிபாடை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை அது கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். இந்த மாதத்தில் ஒரு முறை தேய்பிரை அஷ்டமி வரும். இந்த மாதம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14/9/2025 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வருது. யாருக்குனே காலபைரவர் வழிபாடுக்கு ஞாயிறு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். சண்டே வழிபடுது காலபைரவர் வழிபாடு ரொம்ப நல்லது. அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி சேர்ந்து வருது. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் காலபைரவருக்கு விரதம் இருந்து நான் சொல்கிற அந்த வழிமுறையில் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, பண கஷ்டம், இந்த மாதிரி பணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு தீர்வு தரும். 3 தேய்பிரை அஷ்டமிகளுக்கு இந்த வழிபாடை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை குறைஞ்சி கொஞ்சம் பிரச்சனைகளை வெளியே வரக்கூடியதை நீங்கள் உணர முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே வரதுனால நீங்கள் சனிக்கிழமையே ஒரு மெதுவான உணவுகளை உட்கொண்டுட்டு, அதாவது இட்லி, தோசை அந்த மாதிரி நைஸான உணவு ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம். நார்மலாக உணவை சாப்பிடுங்க. சாப்பிட்டு மறுநாள் காலைல ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க. ஒரு நேரத்து விரதம் இருங்க. விரதம் இருந்து அன்னைக்கு சாயங்காலம் பைரவர் கோயிலுக்கு போங்க. போய் கொஞ்சம் நல்ல பவரானவங்களாக இருந்தால், நான் என் உடம்புல ஒரு தெய்வம் இறங்கும், எனக்கு ஒரு சில சக்திகள் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் தடியங்காய் மூலமாக விளக்கு போடலாம். மற்றவங்க நார்மலாக இருக்கும் தயவு செஞ்சு தடியங்காய் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா தடியங்காய்ங்கிறது மாந்திரிகத்தில் ஒரு உயிரை பலியிடுறதுக்கு சமமானது. அதனால் உங்கள் உடம்புல பவர் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி வழிபாடை நீங்கள் தடியங்காய் போடக்கூடாது. நல்ல அருள் வரவங்க, குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் தடியங்காய் பயன்படுத்தலாம். தடியங்காவை 2ஆக வெட்டி அதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் வெளியே எடுத்துட்டு, அதில் சிவப்பு கலர் துணியில் இந்த 27 மிளகு வச்சு ஒரு திரியும், 27 மிளகு வச்சு இன்னொரு திரியும், மொத்தம் 2 திரியை ரெடி பண்ணி தடியங்காவை 2ஆக வெட்டி அதில் குழஞ்சி 2 விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுருப்பீங்க. அதில் இந்த திரியை போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க. பைரவர் முன்னாடி தீபத்தை இப்படி இந்த மாதிரி காட்டுங்க. இப்படி ஒரு 3 முறையும், இப்படி ஒரு 3 முறையும் செய்யலாம். இல்லைனா நீங்கள் 8 முறை கூட செய்யலாம். ஏன்னா 8 அஷ்டபைரவர்கள் 8 பேர் அப்படிங்கும்போது இந்த லெஃப்டில் ஒரு 8 முறையும் ரைட்ஸில் 8 முறையும் நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டு அதை பைரவர் முன்னாடி அந்த விளக்கை வச்சுட்டு, மற்றவங்க நீங்கள் அகல் விளக்கில் இதே மாதிரி சிவப்பு கலர் துணியில் 27 மிளகு வச்சு ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா இழுப்பெண்ணெயை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம். இந்த 2 எண்ணெயும் பயன்படுத்துங்க. இழுப்பெண்ணெய் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம். இதை தேங்காய்னா தேங்காவில் மற்றவங்க விளக்கில் மண் விளக்கில் போடுறவங்க போடுங்க. மற்றவங்க தேங்காவை 2ஆக உடைச்சி அதுலேயும் நீங்கள் இந்த நல்லெண்ணெயும் இல்லை இழுப்பெண்ணையும் ஊற்றி விளக்கேற்றுங்க. தேங்காய்னா 2 தீபம் போதும். போட்டு பைரவருக்கு கண்டிப்பான முறையில் அரளிப்பூ மாலை வாங்கி போடுங்க. 2 செவ்வாழை பழம் அதுவும் படைங்க. இன்னும் பைரவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தேனும் காட்டு நெல்லின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லியும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காட்டு நெல்லியும் அந்த தேனையும் படைக்கலாம். இல்லைனா வெறும் நெல்லிக்காய் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு பைரவருக்கு படைச்சிட்டு அந்த நெல்லிக்காய் அவங்க கோயிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு சிறப்பை தரும். ஏன்னா எதுக்கு காலபைரவர் தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபட சொல்கிறேன்னா, அன்னைக்கு மகாலட்சுமியும் குபேரனுமே பைரவர் வழிபட்டு தான் அவங்களுடைய செல்வ நிலைகளை உயர்த்திட்டு போகிறதா ஒரு ஐதீகம் அது இருக்குது. அது உண்மையும் கூட. அப்போது நம்மளும் அன்றைக்கி போய் பைரவரை வழிபடும் போது நமக்கும் அதே விஷயங்கள் நமக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுங்க. அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் சுவர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பை தரும். அந்த சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அங்கே தனி சன்னதிலே ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கார். அங்கேயும் நீங்கள் இந்த தடியங்காய் விளக்கோ இந்த மாதிரி விளக்கு போட்டு வழிபடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு விளக்கு போடுங்க. ஆனால் சிவன் கோயிலில்
தடியங்காய் விளக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் போட விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் மணிமூர்த்தின உச்சிஷ்ட கணபதி கோயிலில் தடியங்காய் போடலாம். தடியங்காய்னு சொல்லாமல் நல்லா பவர் இருக்கவங்க மட்டும் போடுங்க. எல்லோரும் தயவு செஞ்சு போட வேண்டாம். மற்றவங்க வந்து மண் விளக்கையும் தேங்காய் விளக்கையும் பயன்படுத்துங்க. இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான பரிகாரம். இது ஒரு நல்லதொரு மாற்றத்தை தரும். இப்படி ஒரு 3 தேய்பிறை அஷ்டமி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையை கேளுங்க. எல்லா பிரச்சனையும் கொண்டு அடுக்காதீங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணுமா, கடன் பிரச்சனை கேளுங்க. பொருளாதார நெருக்கடி தீரணுமா, பொருளாதார நெருக்கடி கேளுங்க. இந்த மாதிரி பணக்க சார்ந்தவுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிபடுங்க. 7.5 சனி நடக்கு, அதனால் கஷ்டப்படுதேன் அப்படின்னு இருக்கிறவங்க, 7.5 சனி நடக்கிறவங்களும் இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு குறையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சனீஸ்வர பகவானுடைய குருநாதரே காலபைரவர் தான். அப்போ காலபைரவர் நம்ம வழிபடும் போது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம மீண்டு வெளியேறக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த அற்புதமான தேய்பிறை அஷ்டமி வழிபாடை பயன்படுத்தி நல்லபடியாக பயன்பெறுங்க. உங்கள் பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு வெளியே வர நானும் என் அப்பன் உச்சிஷ்ட கணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இந்த வழிபாடை கண்டிப்பான முறையில் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதொரு மாற்றம் நடக்கும். நானும் இதை பண்ணி பார்த்து இதில் சக்ஸஸ் அடைஞ்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையவங்களும் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க, பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அதனால் பொருளாதார கஷ்டங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வளம் பெறுங்க. செல்வ செழிப்போட அன்பும் ஆரோக்கியத்தோட வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றிகள்.